இப்பொழுது நாங்கள் 11வது வினாவுக்கு செல்வோம். கலோரிமானி ஒன்றில் குறித்த திணிவு நீர் உள்ளது. 90 வாட் வெப்பமாக்கி ஒன்று நீரில் அமிழ்த்தப்படும் போது நீரின் வெப்பநிலை அதிகரித்து 35 பாசில் மாறாது காணப்பட்டது. வெப்பமாக்கியின் வலுவை 180 வாட்டாக மாற்றிய போது 45 பாசில் மாறாது காணப்பட்டது. அறை வெப்பநிலை என்ன? நாங்கள் ஒரு பாத்திரத்தினுள் நீரை எடுத்து கொதிக்க வைக்கும் போது வெப்பநிலை கூட கூட அந்த பாத்திரத்திலிருந்து சூழலுக்கு வெப்பம் விளக்கப்படும் வீதமும் அதிகரித்து கொண்டு வரும். ஒரு நிலையில் சூழலுக்கு விளக்கப்படும் வெப்ப வீதமும் பாத்திரத்துக்கு நாங்கள் வழங்குகின்ற வெப்ப வீதமும் சமனாக வரும்போது பாத்திரத்தின் வெப்பநிலை பாத்திரத்தில் உள்ள நீரின் வெப்பநிலை மாறாது காணப்படும். இப்பொழுது 35 பாசியில் நீரின் வெப்பநிலை மாறாது காணப்படுகின்றது. அதன் அர்த்தம் 35 பாசில் நாங்கள் வழங்குகின்ற 90 வாட் வெப்பமும் சூழலுக்கு இழக்கப்படுகின்றது. சூழலுக்கு இழக்கப்படும் வெப்பம் dH dt நேர்விய சமன் θ மைனஸ் θ. எனவே 90 நேர்விய சமன் 35 மைனஸ் θ. இது முதலாவது சமன்பாடு. இரண்டாம் சந்தர்ப்பத்தில் 180 நேர்விய சமன் 45 மைனஸ் θ. எனவே இரண்டு நேர்விய சமன் சமன்பாடுகளை ஒன்றை ஒன்றால் வகுக்கும் போது அது சமனாக மாறும். எனவே 1/2 சமன் 35 மைனஸ் θ இன் கீழ் 45 மைனஸ் θ. 45 மைனஸ் θ சமன் 70 மைனஸ் 2θ. எனவே θ சமன் 70 45 போனால் 25 பாசி. நான்காவது விடை. இப்பொழுது 12வது வினாவுக்கு செல்வோம். ஒரு முனை மூடப்பட்ட குழாய் ஒன்று நீளம் வழியே இரு பகுதிகளாக சமனற்ற அடைப்பு பிராக்கெட்டுக்குள் தந்திருக்கிறார்கள் சமனற்ற வெட்டப்பட்டது. அதில் உள்ள இரண்டு குழாய்களிலும் அடிப்படை மீறுதல் ஆக 600 ஹெர்ட்ஸ் அதிர்வு ஏற்பட்டது எனில் ஆரம்ப குழாயில் ஏற்படும் முதலாம் மேற்றொடி மீறுதல். இங்கே ஒரு குழாய் உள்ளது. அதை நாங்கள் இரண்டாக வெட்டுகின்றோம் சமனற்ற நீளமாக. ஆனால் சமனற்ற நீளமாக அதை வெட்டும் போது அதன் அடிப்படை மீறுதல் சமனாக வருகின்ற என்றால் அதன் அர்த்தம் இங்கே வெட்டிய பின் எங்களுக்கு இரண்டு குழாய்கள் புறப்படும். ஒன்று ஒரு முனை மூடியதாக இருக்கும், மற்றது இருமுனையும் திறந்ததாக இருக்கும். இரண்டினதும் அடிப்படை மீறல்கள் சமனாக வருகின்ற என்றால் அதன் அர்த்தம் இவருடைய நீளத்தை போல் இந்த திறந்த குழாயின் நீளம் இருமடங்காக இருக்கும். எனவே ஆரம்ப குழாயின் மீறுதல் மூண்டல்லாக அமையும். இந்த எல் நீளமுடைய ஒரு முனை மூடிய குழாயின் மீறுதல் 600 ஹெர்ட்ஸ் எனில் மூண்டல் நீளமுடைய ஒரு முனை மூடிய குழாயின் மீறுதல் 200 ஹெர்ட்ஸாக அமையும். இது அடிப்படை மீறுதல். வினாவில் வினவப்பட்டுள்ளது முதலாம் மேற்றுணி. முதலாம் மேற்றுணி என்பது 3F0. எனவே 3/200 600 ஹெர்ட்ஸ் என மூன்றாவது விடையாக அமையும். இந்த 12வது வினாவுக்கான விடை மூன்றாவது விடை 600 ஹெர்ட்ஸ்.
நாங்கள் 13வது வினாவுக்கு செல்வோம். பின்வரும் கூற்றுக்களில் சரியானது. ஏ, மாறாக்கதில் செல்லும் துணிக்கையின் ஆர்முடுகள் 0. இது சாதாரணமாக மாணவர்கள் பார்க்கும் பொழுது சரியான கூற்று என்ற தோற்றப்பாட்டை தோற்றுவிக்கும். ஆனால் உண்மையில் நீங்கள் ஒரு வட்ட இயக்கத்தை கருதி கொள்ளுங்கள். ஒரு வட்ட இயக்கத்திலே ஒரு துணிக்கை V என்ற கதியில் மாறா கதியில் செல்கின்ற என்றால் நிச்சயமாக அங்கே மைய நோக்கிய ஒரு ஆர்முடுகள் இருக்கும். எனவே அது மாறாக்கதியில் சென்றாலும் அங்கே ஆர்முடுகள் இருக்கின்றது. எனவே மாறாக்கதியில் செல்லும் துணிக்கையில் ஆர்முடுகள் 0 என்கின்ற அந்த கூற்று தவறானது. எனவே ஏ என்ற கூற்று தவறானது. இப்பொழுது இரண்டாவது கூற்று, துணிக்கையில் உள்ள வேகத்தின் திசை எதிராக்கப்படின் ஆர்முடுகளின் திசையும் எதிராக்கப்படும். இதை நாங்கள் மிக இலகுவாக தரையிலிருந்து எறியப்படும் ஒரு பொருளை வைத்து புரிந்து கொள்ளலாம். இங்கே பொருளின் வேகத்தின் திசை எதிராக்கப்படுகின்றது. ஆனால் இது மேலே செல்லும் போதும் சரி, கீழே வரும் போதும் சரி, அது புவிப்பு ஆர்முடலையை கொண்டிருக்கும். அங்கே ஆர்முடலின் திசை புறமாற்றப்படவில்லை. எனவே பி என்ற கூற்றும் தவறான கூற்று. சி என்பது பொருள் ஒன்றின் உந்தம் மாறிலியனின் இயக்க சக்தியும் மாறிலியாகும். பொருள் ஒன்றின் என்பதை நாங்கள் பொதுவாக பொருள் ஒன்று என்றால் அதன் திணிவு மாறவில்லை என்றே நாங்கள் கருதி கொள்ள வேண்டும். சில விசேட சந்தர்ப்பங்கள் அமையலாம். உதாரணமாக ஒரு ஆளடியன், அதாவது ட்ரக், மண்ணேற்றும் லொரி ஒன்று நடந்து கொண்டிருக்கும் போது மழை பெய்யுமாயின் அந்த வண்டிக்குள் மழை சேகரிக்கப்படும். அப்பொழுது அதன் திணிவு மாற்றமடையலாம். இது விசேட சந்தர்ப்பங்கள். ஆனால் பொதுவான வகையாக பொருள் ஒன்றின் உந்தம் என்பது பொருள் ஒன்று என்பது அதன் திணிவு மாறவில்லை என்றே கருதி கொள்வோம். எங்களுக்கு இயக்க சக்திக்கு 2 சமன்பாடு அடிப்படையில் நாங்கள் தெரிந்து வைத்திருப்போம். ஒன்று KE சமன் ½ mv வர்க்கம், அடுத்தது KE சமன் p வர்க்கத்தின் கீழ் 2m. இங்கே உந்தம் பற்றி கதைத்திருப்பதால் நாங்கள் இரண்டாவது சமன்பாட்டை கருதும் போது உந்தம் மாறவில்லை, திணிவும் மாறவில்லை. எனவே இயக்க சக்தி மாறாமல் இருக்கும் என்கின்ற சி என்ற கூற்று சரியான கூற்று. எனவே இதன் விடை சி மட்டும் மூன்றாவது விடை. பதினான்காவது வினா, உராய்வு புறக்கணிக்கக்கூடிய மேற்பரப்பையுடைய ஏக்கமா பி எனும் இரு கோளங்கள் ஒப்பமான மேற்பரப்பை உடைய உருளை வடிவ கொள்கலம் ஒன்றில் வைக்கப்பட்டுள்ளது. இக்கோளங்களின் துணிவுகள் முறையே 1 கிலோகிராம், 2 கிலோகிராம். கோளங்களின் கொள்கலத்தில் சுவரால் ஏற்படுத்தப்படும் கொள்கலத்தின் சுவரால் ஏற்படுத்தப்படும் செவ்வன் மரதாக்கங்கள் முறையே RA, RB எனில் RA × RB தருவது.
இந்த சுவரால் இந்த கோலத்துக்கு ஏற்படுத்தப்படும் செவ்வன் மரதாக்கம் ஆரே, இந்த கோலத்துக்கு ஏற்படுத்தப்படும் மரதாக்கம் இது ஆர்வி, இது ஆர்ஏ. இங்கே திணிவு எம்ஏ, திணிவு எம்பி, இங்கு ஆர்டாஸ் பி என்கின்ற ஒரு மரதாக்கம் அமையும். அதோடு இந்த கோலங்களுக்கு இடையிலான ஒரு மரதாக்கமாக என எல்லா விசைகளையும் நாங்கள் குறிப்போமாயின், இப்பொழுது நாங்கள் இந்த இரு தொகுதியின் சமநிலைக்கு கிடையாக பிரிக்கும் போது இந்த ஆர்டாஸ்பி எம்பி எம்ஏ என்பது வராது. என் என்பது வரும் என்றாலும் ஒன்று ஒன்று சமப்படுத்திடும், எனவே அதுவும் வராது. ஆகவே வரப்போவது ஆர்பி சமன் ஆர்ஏ. ஆகவே ஆர்ஏயின் கீழ் ஆர்பி சமன் 1. முதலாவது விடை மிக இலகுவாக செய்திருக்கக்கூடிய ஒரு கேள்வி. சரியாக புரிந்திருந்த ஒரு மாணவன் அல்லது மாணவி நேரடியாக இது 1 என்பதை கணித்திருப்பார். ஏனென்றால் கிடையாக பிரிக்கும் போது வேறு எந்த விசைகளும் இதிலே வராது. எனவே ஆர்ஏ ஆர்பி சமன் 1.